வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மதின்னு ஒரு பகிரில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் தான் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு சில தொந்தரவு கொடுக்குதுன்னு நான் சொல்ல வருவேன். ஆமாங்க, நம்ம கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறோம், நிறைய ஸ்பேம் கால்ஸ் அப்படின்லாம் வருது இல்லைங்களா? அது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் அலோ கேட்கும், அக்ரி கேட்கும். அதெல்லாம் வந்து நம்ம சில நேரத்தில் யோசிக்க மாட்டோம், அதை வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன் இப்போல்லாம் குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து நம்ம குழந்தைங்க பார்க்குறாங்க பண்ணுறாங்கன்ற ஒரு பெருமையில் தான் இருக்குமே ஒழிய, அதுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்க அடக்கம் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேம் கால்ஸுன்றது நிறைய வருது, கம்பெனி கால்ஸுன்றது நிறையா வருது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டேட்டா பேஸை வந்து அந்த இடத்துல அக்ரீன் கொடுக்குறதுனாலையும் சரி, கண்டினியூன்னு கொடுக்குறதுனாலையும், அலோன் கொடுக்குறதுனாலையும் வருதுங்க. அதே போல் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம இஎம்ஐக்காக நிறைய பேர் வந்து கொடுக்க போகும்போது அது டேட்டா பேஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து முடிஞ்சிடுச்சுன்னா அந்த டேட்டா பேஸோ அந்த ஆப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பும் வருவதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கியூஆர் கோட்லேருந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி எல்லாம், ஏன்னா அந்த வச்சு தான் நிறைய ஸ்கேமும் நடக்குது. ஸோ அந்த ஒரு கவனம் தான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஸ்பேம் கால்ஸ், ஜங்க் கால்ஸ் எதுவாக இருந்தாலும் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ கொடுத்துருக்கறனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி கால்ஸ் டேட்டா பேஸ்லாம் போயிட்டு நம்மளுக்கு வருதுங்க. ஸோ இந்த அவேர்னஸை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். அடுத்த பகிர்வோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.